வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் 25/12/2024 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், ஏன் கலியுகத்திலும் சரி மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே இந்துக்கள் என்றுதான் இருந்தது. ஆனால் இந்த கலியுகத்திலே கடந்த 2024 இது இந்த 2025 வருஷ காலமாக மனிதன் தனக்கென்று ஒரு சமயத்தை உருவாக்கி கொண்டு அதன் பிரகாரம் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இன்றைய தினத்திலே கிறிஸ்துவ மதத்தை, அதாவது கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இரண்டாவதாக, இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 10ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனை வழிபட்டு அவர்களுடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்ளக்கூடிய நேரம் என்னவென்றால் அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள்ளாக. அதற்கு பிறகு செய்தோம்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை. மூன்றாவதாக, இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 10ஆம் நாளாக இருப்பதால் இந்த தனு மாதம் மார்கழி மாதங்கிறது பீட மாதம் மனிதர்களுக்கு. நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் மார்கழி மாதத்தில் அவர்களுடைய பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். ஏனெனில் பிறந்த நாள் என்பதற்கு திதி, வார, நட்சத்திர, யோக, கர்ண, ஓரை எந்த தோஷமும் கிடையாது. பிறந்த நாள் என்றைக்கு வந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொள்ளுமாறு கடைபிடித்துக் கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மார்கழி மாதம் 10ஆம் நாள்
ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் 25/12/2024. சூரியோதயமானது காலை 6:31 அயனம் தட்சிணாயனே. ருத்து ஹேமந்த ருதோ. மாசமானது ஆக்ரஹாயண மாசே, மார்கழி மாதம் தனுர்மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை. திதியானது தசம்யாம், தசமி திதி. 41 நாழிகை 24 வினாடி. இரவு 11:05 வரை. அதன் பிறகு ஏகாதசியாம், ஏகாதசி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது தசம்யாம், தசமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களின் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவிகள் சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை தசம்யாம், தசமி திதி. நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், மனித பிறவிகளாக பிறந்த அனைவரும் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும். அப்படி செய்தோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மீறி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் அவர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஆணித்தரமான உண்மையான விஷயம். இன்றைய வாசரமானது சௌமியவாசரே, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். 24 நாழிகை 50 வினாடி. மாலை 4:27 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த, அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மட்டும்தான் வருஷாவருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடுவதேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடியமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை நிச்சயமாக வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்றைய காலை மேல் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய விசேஷமானது இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை. இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12:31 முதல் 2:01 வரை. யமகண்டமானது காலை 8:01 முதல் 9:31 வரை. குளிகை காலமானது காலை 11:01 முதல்
பிற்பகல் 12:31 வரை. நல்ல நேரமானது இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் 10ஆம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம். பூரபுரோட்டமதா நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:10 முதல் காலை 9:49 வரை சந்திராஷ்டமம். பூரபுரோட்டமதா நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9:49 முதல் மாலை 4:27 வரை சந்திராஷ்டமம். உத்தரபுரோட்டமதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 4:27 முதல் இரவு 11:04 வரை சந்திராஷ்டமம். உத்தரபுரோட்டமதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11:04 முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 5:41 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.